கனடா போயிருந்த போதுங்க லண்டன்ல பிடிச்சிட்டான் என்ன. என்னுடைய பாஸ்போர்ட்டையும் என்னையும் பாக்குறாங்க. இந்த பாஸ்போர்ட் இந்த அம்மாதி இல்ல, அவன் தான் பெருசா இருக்குது, பாக்குறதுக்கு சுமாரா இருக்குது. இது எப்படி இவ்வளவு டிராவல் பண்ணுது, இதுகிட்ட என்ன இருக்குதுன்னு இது இவ்வளவு டிராவல் பண்ணுது. பிரிச்சு பிரிச்சு பாக்குறான். அந்த கனடா விசா இருக்குல்ல, அதை தடவி நான் எனக்கு பிச்சிடுவானோன்னு பயம். விடவே இல்லைங்க என்ன. திஸ் பாஸ்போர்ட் இஸ் யோர்ஸ் அப்படின்னு கேட்டான் பாருங்க, எனக்கு ஏறிடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் யோர்ஸ் சார், ப்ளீஸ் செக் அப்படின்னு. அவன் அப்படி என்ன பார்த்தான், அதை நான் ஜோக் அடிச்சிட்டேன். நான் மடிச்சு கொடுத்துட்டுல என்னை பார்த்தான். நான் வாங்கிக்கிட்டு நடக்கிறேன். எழுந்திரிச்சிட்டாங்க சீட்ல இருந்து. எழுந்திரிச்சு வந்து என்ன எக்ஸ்கலேட்டர்ல இறங்குற இப்படின்னு பாக்குறாங்க என்ன. அப்பவே தெரியும் எனக்கு கனடால உள்ள பிடிச்சிருவான்னு. அவன் ஏதோ ஒரு குறிப்பு போட்டான். கனடாக்குள்ள நான் நுழையிறேன், அந்த அந்த கட்டடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாலே ஒரு பெண் போலீஸரை பிடிச்சிருச்சு. கனடாக்கு நான் போனது அன்னைக்கு எனக்கு லிபி ஈழ நாடுங்கிற ஒரு பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு பிடிச்சிட்டா. Do you please tell me madam, what is your purpose of this visit அப்படின்னு கேட்டான். I have been invited as a guest. For what? It's a journal. What? It's a journal ma'am. Okay. What is the name of the journal? ஈழ நாடு அலர்ட் ஆயிட்டான். ஈழ நாடுனா உங்களுக்கு பொலிட்டிக்கலா வேற புரிதல். எஸ் மேம். அவ கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, அப்படியே திக்கிது போய். நீ ஒரே கேள்விதான் கேட்டா அவ. Will you please explain? இவ்வளவுதாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நான் ஏதோ சொன்னேன், அவ ஏதோ நான் உன்னை விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே திருப்பி கேளு, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. Will you please explain? அப்படிதான் நம்மள கேட்கிறான் கேள்விகள். Will you please explain? சொற்கள் இருக்குல்ல, அதை விளக்குறது இருக்குல்ல, தன்னுடைய விஷயங்களை சொல்ல, அங்கதான் தோத்து போறோம். இந்த கம்யூனிகேஷன்ல தான் தோத்து போறோம். அவன் கேள்வி கேட்கறதுல பிரமாதமா இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்திசாலித்தனம் என்பது கேள்வி கேட்பது தான், பதில் சொல்வதல்ல. அதனால் தான் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.